காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 5வது நாளிலும் வீதிக்கு வந்த வடகலை தென்கலை பிரச்சனையால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே திவ்ய பிரபந்தம் வேத பாராயணம் பாடுவதில் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று முன்தினம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் தாத்தாச்சாரி குடும்பத்தினர் மந்திர புஷ்பம் எனும் வேத மந்திரங்களை பாடுவதற்கு தென்கலை பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து இரண்டு தரப்பினரையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து பிரம்மோற்சவத்தின் 5வது நாளிலும் வடகலை தென்கலை பிரச்சினை மீண்டும் வீதிக்கு வந்தது. கோயிலிலிருந்து கிளம்பிய வரதர் 12 வீதிகள் வழியாக அருள் பாலித்து பேருந்து நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது தென்கலை வடகலை இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலின் போது வடகலை தென்கலை ஆகிய இரு பிரிவினரும் ஆபாசமாக பேசி ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டனர். கோயில் ஊழியர்களும் காவல்துறையினரும் இருதரப்பையும் சமரசம் செய்து வைத்தனர். வரதராஜ பெருமாள் கோயிலில் தென்கலை வடகலை பிரிவினரின் மோதலால் கோயிலுக்கு வந்த பக்தர்களும் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் அதிருப்தி அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.